3 பேரும் வந்துட்டாங்க. தீபக் அண்ணா, தீபக் அண்ணா, மஞ்சரி அண்ட் பிரியங்கா 3 பேரும் வந்ததுலேருந்தே எல்லாமே கவுண்டர் தான். ஒரு லைனும் கவுண்டர் தான். வந்து கொஞ்ச நேரம் சபரியை நோண்டிட்டு இருந்தாங்க. அதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா பிரியங்கா சொல்கிறாங்க, இந்த ஹோட்டல் ரொம்ப கேவலமான நிலைமையில் ஓடிட்டு இருந்துச்சுன்னு கேள்விப்பட்டோம். அதனால தான் சரி நாங்கள் இங்கே வரலான்னு வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தீபக் அண்ணா கிட்ட போய்ட்டு செஃப், அதுக்கப்புறம் பாத்ரூம் க்ளீன் பண்ணவங்க, ரூம் சர்வீஸ், இவங்க எல்லாருமே வந்து ஹோட்டலில் சுற்றி காட்டுறாங்க. அப்போ தீபக் அண்ணா கேட்குறாங்க, உங்கள் ஹோட்டலில் மேனேஜர்லாம் சுற்றி காட்ட மாட்டாங்களா, நீங்களே சுற்றி காட்டிடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரூம் சர்வீஸே எல்லாத்தையுமே சுற்றி காட்டுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு தீபக் அண்ணா சொல்கிறாரு, நான் ஸ்வீட்டில் புக் பண்ணியிருந்தேன், எனக்கு எதுக்கு நீங்கள் வந்து இப்படி எல்லோரும் சேர்ந்து காமனாக தங்குற மாதிரி ரூம் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே பிரவீன் வந்துட்டு, ஓகே சார் நாங்கள் பேசி ரெடி பண்ணிடுறோம் அப்படின்னு. உடனே உங்கள் ஹோட்டலில் ரூம் சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு அவ்வளோ அத்தாரிட்டி இருக்கா, பேசி ஸ்வீட் புக் பண்ணி தர அளவுக்கு அத்தாரிட்டியெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சத்தியமாக தீபக் அண்ணாவோட கொஸ்டின்ஸ்க்கு இவங்க யாராலையும் ஆன்சரே பண்ண முடியல. அதுக்கப்புறமா வந்து சொல்கிறாங்க, விஜய் பார்வதியும் இவங்களும் பேசிகிட்டே இருக்காங்க. அப்போ விஜய் பார்வதி நிறைய பேசுகிறாங்க. அப்போ மஞ்சரி கேட்குறாங்க, இங்கே நீங்கள் மேனேஜரா அவங்க மேனேஜரான்னு கேட்குறாங்க. உடனே இவங்க சொல்கிறாங்க, நான் அசிஸ்டன்ட் மேனேஜர், அவங்க தான் மேனேஜர் அப்படின்னு சொல்கிறாங்க. திவ்யாவும் அதே டைமில் வந்து நான் தான் மேனேஜர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்வதி சொல்கிறாங்க, இந்த ஹோட்டலில் வந்து நாங்கள் எல்லா சர்வீஸும் ப்ரொவைட் பண்ணுவோம், என்ன வலி இருந்தாலும் நாங்கள் அதுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோடனே தீபக் சொல்கிறாரு, அப்போ மனவலிக்கு அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கப்புறம் வந்து மஞ்சரி சொல்கிறாங்க, எனக்கு கூட ஒரு வலி இருக்குது அப்படின்னோடனே, என்ன வலி மேம் அப்படின்னு சொல்லி, நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்வதி கேட்குறாங்க. உடனே காது வலி அப்படின்ன உடனே, அப்படியா அதுக்கு நான் ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்வதி சொல்கிறாங்க. உடனே மஞ்சரி சொல்கிறாங்க, நீங்கள் கொஞ்சம் கம்மியாக பேசுங்க அது போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்வதிக்கு ஃபேஸ் அப்படி ஓடலை, ஆனால் அப்படி சிரிச்சு அப்படியே மழுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ஹோட்டலுக்கு ஏன் ஆஹா ஓஹோன்னு பேர் வச்சிருக்கு அப்படின்னோடனே, இது ஆஹா ஓஹோன்னு உள்ள ஹோட்டல் அப்படின்னு சொல்லி பாருவும் திவ்யாவும் பேசுகிறாங்க. உடனே வந்துட்டு, நாங்கள் அப்படி கேள்விப்படலையே, இது ஐயோ அம்மானு ரொம்ப கேவலமான நிலைமையில் இருந்த ஹோட்டல்லாம் எங்களை போய் தானே ஆஹா ஓஹோன்னு மாற்ற சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரியங்காவும் மஞ்சரியும் மாற்றி சொல்கிறாங்க. திருப்பி ஒரு இடத்துல ஒருத்தர் கவுண்டர் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்வதி வந்து சொல்கிறாங்க, இந்த ஹோட்டல் இவ்வளோ நாளாக நல்லா இருந்துச்சு, இப்போ தான் கொஞ்சம் டேஸாக வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்வதி சொன்ன உடனே மஞ்சரியும் பிரியங்காவும் கேட்குறாங்க திவ்யா கிட்ட, இவ்வளோ கேவலமான நிலைமையில் இருக்குன்னு தெரிஞ்சும் நீங்கள் உள்ளே வந்திருக்கீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு சொன்ன உடனே வந்து பார்வதிக்கு சிரிப்பு வருது. அதாவது திவ்யாவை கேவலப்படுத்துகிறாங்கன்னு பார்வதிக்கு சிரிப்பு வருது. உடனே மஞ்சரியே திருப்பி சொல்கிறாங்க, அதுக்கு இவ்வளோ தூரம் கேவலமான நிலைமைக்கு ஆனதுக்கு காரணமே இங்கே உள்ள ஒரு சில எம்ப்ளாயீஸ் தான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்வதி அப்படியே அந்த இடத்துல வந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஜெயிலை காமிச்சவுடனே, நான் கூட அந்த ஜெயிலில் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்வதி பேசுகிறாங்க. பேசின உடனே வந்துட்டு மஞ்சரி கேட்குறாங்க, ஓ ஜெயிலில் இருந்தவங்கள அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆக்கியிருக்காங்களா, பரவாயில்லையே அப்படின்னோடனே, நீங்கள் மட்டும் தான் அங்கே தனியாக இருந்தீங்களான்னு சொல்லிட்டு தீபக் அண்ணா கேட்குறாரு. உடனே பாரு சொல்கிறாங்க, இல்லை நான் மட்டும் தனியாக இல்லை, என் கூட கமருதுன்னு ஒருத்தரும் சேர்ந்துருந்தார் அப்படின்னு சொன்னோடனே, அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு தீபக் அண்ணா கேட்குறாங்க. உடனே பார்வதி சொல்கிறாங்க, அவர் இப்போ வெசல் வாஷிங் டீமில் அங்கே ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பிரியங்கா வந்து சொல்கிறாங்க, சுபி வந்து இந்த இதுக்கு முன்னாடி ஜூஸ் ஃபேக்ட்ரியில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒருத்தரை பார்த்து, குவாலிட்டி கண்ட்ரோலரை பார்த்துட்டு, ஐயோ என்னங்க அப்படின்னு கூப்பிட்டது நீங்கள் தானே, அதுக்கு ஐடியா கொடுத்தது விக்ரம் தானே, ரொம்ப கேவலமாக இருந்துச்சு, எனக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செம்மையாக ஒன்றுத்துக்கும் கவுண்டர் நல்லா வச்சு விளாசுறாங்க. பார்க்குறதுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. லைவ் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.